ஏம்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா வெளியே போய் சாப்பிட்டு வருவோம். தல வீட்டுல இன்னைக்கு அத்தை சமைக்கல போலயே. நான் வள்ளியத்துக்கிட்ட போய் கேட்டேன். அது என்னவோ மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்குது. அது என்னமோ ஓன்னு வச்சுக்கிட்டு இருக்கு. சரி அப்பா கிட்ட போய் பேசலான்னு பார்த்தாலும் அப்பாவும் என்னமோ ஓன்னு இருக்காரு. சரி வா நம்ம 2 பேரும் போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரலாம். வரியா? வா. நான் வரலடா, நீ போயிட்டு வா. வரலையா? ஏன்பா உனக்கு பசிக்கலையா? போடா. யோ என்னாச்சியா? இங்க ஏதாவது பிரச்சனையா? ஏன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வாடி இருக்கு? அண்ணன் ஏதாவது சொல்லிட்டாரா? இல்ல அந்த புஷ்பா ஏதாவது குடைச்சல் கொடுத்தாளா? உனக்கு நடந்தது தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. நம்ம ராகவான் இந்த பிரச்சனையில மாட்டினதுல இருந்துதான் நம்ம குடும்பம் இப்படி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த புஷ்பா எந்நேரம் ஏதாவது புது புது பிரச்சனையா கிளப்பிக்கிட்டு இருக்கா. வீராவே தப்பா பேசிட்டா. அண்ணியவா? என்னப்பா சொல்ற? அவ கேரக்டரவே தப்பா பேசிட்டாடா. அதை கேட்டுட்டு நீயும் சும்மா இருந்தியா? செவிட்டு மேலேயே நாளை வைக்க வேண்டியதானே? வச்சிருந்தா உடனே அழுது நாடகம் போட்டு ஊர்ல இருக்கிற எல்லார்த்தையும் வர வச்சு வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருவா. அவ பேசின பேச்சுல வீராவே என்ன ஒதுக்கி வச்சிட்டாடா. ஒதுக்கி வச்சிட்டாங்களா? நான் அவ பக்கத்துல இருந்ததுனால அவளுக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியும். அப்பதான் என்னால அவளை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். என்ன விலகி இருக்க சொல்றாடா. அவ ரூம்குள்ளேயே வரக்கூடாதுன்னு வேற சொல்றா. ஐய இது என்னப்பா புது பிரச்சனை? இப்ப என்ன பண்ண போற? வீரா விட்டு நான் விலகி இருக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பண்றேன். சப்பா அத்தை அத்தை வா. ஆனா நம்ம வீட்ல இப்ப இருக்க பிரச்சனைக்கு செலிப்ரேஷனுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே வள்ளி. கனி பாப்பா, ஒரு வீட்ல குழந்தைங்க மட்டும் இருந்துட்டா அந்த வீட்ல 1000 பிரச்சனை இருந்தாலும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது உன் பேச்ச கேட்கும் போதுதான் உண்மைன்னு புரியுது. எனக்கு நீ பேசுறது ஒண்ணுமே புரியல. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. யாருக்கு பர்த்டே? யாருக்கா? எல்லாம் எல்லாம் ஒரு ரவுடி நம்ம பாடி காட்டிருக்கான்ல, அவனுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். ரவுடிக்கா? என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லவே இல்லையா? பாரு, சொல்லாமலே பிறந்திருக்கான். புரியல வள்ளி, புரியுற மாதிரி சொல்ல. அது அவன் யார்கிட்டயும் இதெல்லாம் சொல்ல மாட்டான்டா. ரொம்ப கூச்சப்படுவான். அது மட்டும் இல்ல, அவன் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்கு அவன் சொந்தக்காரங்க யாரும் பக்கத்துல இல்லல்ல. அதான் நாம தானே அவனுக்கு இதெல்லாம் பண்ணணும். வள்ளி, நீ பண்றது தப்பு. தப்பா? நான் என்ன தப்பு பண்ண? ஆமா, அவனுக்கு சொந்தக்காரங்க இல்லன்னு யார் சொன்னா? உன்ன அத்தைன்னு கூப்பிடுறான், என்னையும் அவன் பொண்ணு மாதிரி பாக்குறான். வீரா மேல அவனுக்கு ஒரு கிரஷ் ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்த வீடு தானே அவன் வீடு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ரிலேட்டிவ்ஸ் இல்லன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு எதுக்கு வழியே ஃபீல் பண்ற? ரவுடி வரட்டும், அசத்திடுவோம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா? அப்பா, இப்பவாவது உன் கேள்வி எல்லாம் நிறுத்திட்டு உதவி பண்ணவான்னு கேட்டியே, கண்டிப்பா வேணும். இந்தா, இந்த பலூன் எல்லாம் உட்காந்து ஊது. ஆமாமா, அவன் பேர்ல சாமிக்கு சிறப்பு பூஜை பண்ணிடுங்க. அப்படியே அன்னதானத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடுங்க. சரி, எல்லாம் பக்காவா பண்ணுங்க. என்னன்னா என்ன இதெல்லாம் தடபடலா இருக்கு? இல்ல, நம்ம மாறம் பேர்ல கோவில அர்ச்சனையும் அன்னதானமும் ஏற்பாடு பண்ண சொல்லிருக்கேன். தாத்தா, உங்களுக்கும் ரவுடி மேல அவ்வளவு பாசமா? பின்ன இல்லாம இருக்குமா? அவரு புள்ள மேல அவருக்கு பாசம் இருக்க தானே செய்யும். கேக்குறா பாருங்க. புள்ளையா? என்ன ஆதி, உன் நண்பன் மாறனுக்கு இங்க பெரிய திருவிழாவே எடுக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க போல இருக்கு. ஒரு பெரிய பொக்கை எடுத்துட்டு வந்து நேர்ல பாக்குறது நக்கல் தானே உனக்கு? ஆமா, என்ன ஃபங்க்ஷனுங்க இப்போ? ஒன்னும் இல்லப்பா, அந்த மாறனுக்கு பிறந்த நாளாம். ஃபேமிலி மொத்தமும் சேர்ந்து பெருசா செலிப்ரேட் பண்றாங்களாம். ஏதோ நேத்து பிறந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி பலூனெல்லாம் கட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. இதெல்லாம் அந்த ஃபேமிலி ரீயூனியன் ஆறதுக்கான சிம்டம்ஸ். இதெல்லாம் நம்ம அப்படியே விட்டு வைக்க கூடாது. இதை அப்படியே விட்டோம்னா வீராவும் மாறனும் ஒன்னு சேர்ந்துருவாங்க. அது நடக்கவே கூடாது. அது உன்னோட பொறுப்பு. அவங்க சந்தோஷமா இருக்கவே கூடாது ராணி. கவலைப்படாத ஆதி. கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி
அந்த வீட்டுக்குள்ள வேற ஒரு வெடிகுண்ட வெடிக்க வைக்கிறேன். நான் இந்த வீட்டுல இருக்கும்போது இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியுமா என்ன? ஆ? பார்த்து பண்ணு. இந்த ஃப்ளேவர் மாறனுக்கு பிடிக்கும். ரெடியா? தாத்தா ரெடினா என்னடா தங்கம்? ரவுடிக்கு ஃபோன் பண்ணுங்க தாத்தா. எப்பதான் கேக் கட் பண்றது? எவ்வளவு நேரமா அவன் வெளிய சுத்திட்டு இருப்பான். அவனை கண்டிக்கிறதுக்கு ஆளே இல்லையா? அது இப்ப வந்துருவாமா? தாத்தா ம். அவன் வரும்போது வீட்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டா ஆக்கணும். அவன் கதவை திறந்த உடனே வீடெல்லாம் இருட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் லைட் எல்லாம் எரியணும். ரவுடிக்கு ஷாக்கா இருக்கணும். இது எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கணும். ஓகே ம், ஓகே. ம். தாத்தா பைக் சத்தம் கேக்குது. ரவுடி வந்துட்டான். ஆமா, ஆமா. ரெடியா இருக்கலாம். ஓகே. எல்லாம் போய் ஒளிஞ்சுங்க, ஓகே ஒளிஞ்சுங்க. ஓகே நீ ஒளிஞ்சுக்கோ, நான் இங்க ஒளிஞ்சுக்கிட்டேன். வச்சுட்டு போங்க. லைட் ஆஃப் பண்ணு. அத்தல என்னப்பா லைட் ஆஃப் பண்ணிட்டு மொத்த பேரும் தூங்குறாங்களா என்ன? இதுக்காகவா டாடி நம்மள சீக்கிரம் வர சொன்னாரு? சரி நீ இங்கேயே இரு, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்னப்பா ஏன்பா என்ன தனியா விட்டு போற? கம்மன் நில்ற.